வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. தந்தையை இயக்கிய தயாபரன் மகா பெரியவா நிகழ்த்திய அற்புத திருவிளையாடல். அடியார்கள் விரும்பும்படி அருளுவதே ஆண்டவனுக்கு அழகு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று அருளினால் எப்படி இருக்கும்? ஆனால் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவரோ அன்பர்கள் எண்ணம் அறிந்து அருளும் கருணை மாமலை அல்லவா. அத்தகைய அருள் விளையாட்டை காண்போம். கும்பகோணத்தை அடுத்த ஏரகரம் என்ற ஊரைச் சேர்ந்த நடேச சாஸ்திரிகளின் பேரன் ராமமூர்த்தி. காஞ்சி மா முனிவரின் பரமபக்தரான அவரின் எண்ணமறிந்து மகான் அருளியது எப்படி? 1972 வருடம் கும்பகோணத்தில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வந்த ராமமூர்த்தி அவரது மேலாளரான கிருஷ்ணன் என்பவருடன் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசிக்க விருப்பம் கொண்டார். ஆனால் குருசாமியான கிருஷ்ணன் ராமமூர்த்தியிடம் சபரிமலைக்கு வரலாம், ஆனால் பெற்றோர்களின் அனுமதியுடன் தான் வரவேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ராமமூர்த்தி தாயிடம் அனுமதி பெற்றுவிட்டார். ஆனால் தந்தையோ அனுமதி தர மறுத்துவிட்டார். வருந்திய ராமமூர்த்தி குருவருளை நாடி காஞ்சிபுரம் விரைந்தார். ஸ்ரீமடத்தில் கண்கண்ட தெய்வத்தின் சந்நிதியில் தஞ்சமடைந்த ராமமூர்த்தியை கனிவுடன் அழைத்த மகான் விவரம் வினவ தனது விருப்பத்தை வெளியிட்ட ராமமூர்த்தியிடம் போயிட்டு வாயேன் என்றார் மாமுனிவர். ராமமூர்த்தி எங்க அப்பா போகக்கூடாது என்கிறார் என்று சொல்ல, அப்போ போகாதே என்றார் பெரியவர். ராமமூர்த்தியோ விடாமல் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கூற, பெரியவா கழுத்தில் இருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை கழற்றும் பாவனையில் கையை உயர்த்தினார். ராமமூர்த்திக்கு ஆர்வம் மிகுந்தது. குருநாதர் தனக்கு மாலையே தரப்போவதாகவும் மலைக்கு போக அருளுடன் மாலையையும் தருவதால் தந்தை நிச்சயம் அனுமதி அளித்து விடுவார் என்ற எண்ணம். அடுத்த கணம் மாலையிலிருந்து கையை எடுத்து விட்டார் மாமுனிவர். ராமமூர்த்திக்கோ பெருத்த ஏமாற்றம். தனது எண்ணம் தவறோ அகந்தையோ என்று குழம்பி வருந்தி நிற்க, கருணை கடல் சிறிது மௌனமாகி பிறகு, நீ ஊருக்கு போய் மடத்து தெருவிலே இறங்கி கடையில் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி அதை கொண்டு போய் உங்கள் அப்பாவிடம் கொடு. அதில் 32 முடிச்சு போட்டு கொடுக்க சொல்லி அதையே மாலையா போட்டுண்டு மலைக்கு போயிட்டு வா என்று உத்தரவிட்டார். ராமமூர்த்தியோ எங்கள் அப்பா தான் போகக்கூடாதுங்கிறாளே என்று சொல்ல, போய் நான் சொன்னேன் சொல்லு என்றார் மாமுனிவர். மகா பெரியவா சொன்னபடியே ஊருக்கு வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். தனையன் எதுவும் சொல்வதற்கு முன்பே தந்தையார் மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்திருக்கியா என்று கேட்க, ஆச்சரியத்தில் உறைந்த மகன் கயிறை கொடுத்தார். மறுபடியும் எதுவும் விவரம் கூறும் முன்பே தந்தையார் கயிற்றில் 32 முடிச்சு போட்டு அதை சுவாமி படம் அருகே வைத்துவிட்டு எடுத்து தனையனிடம் தந்து, இந்தா இதை போட்டுண்டு பத்திரமா மலைக்கு போயிட்டு வா என்று கூற, ராமமூர்த்தி அடைந்த மகிழ்ச்சியையும் திகைப்பையும் விவரிக்கவும் வேண்டுமோ? யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா என்று கூறும் சர்வ சக்தியான பரம்பொருள்தான் காஞ்சி மகா பெரியவா என்பதை காட்ட வேறு உதாரணமும் வேண்டுமோ? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை வலியுறுத்தவே தந்தை உத்தரவு பெற்று மலைக்கு போகும்படி உபதேசம் செய்தது. எனினும் அந்த தந்தையையும் இயக்கி வைக்கும் சர்வசக்தன் தானே என்பதையும் காட்ட மடத்தில் திருவாய் மலர்ந்து அருளிய உத்தரவை வீட்டில் தனையன் வாய் திறக்கும் முன்பே நடைமுறைப்படுத்திய அருள் விளையாடல்தான் அந்நிகழ்ச்சி. மடத்தில் இருந்தபடியே அருளானை பிறப்பிப்பது மட்டும்தானா? இல்லை, வீட்டிற்கு வந்தும் திருத்தொண்டு செய்து ஆலயம் தொழ வைக்கும் அருள் வள்ளல்தான் மகா பெரியவா. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.